அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள். மோனிஷா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியானது அவனியாபுரத்தை தொடர்ந்து இன்று பாலமேட்டிலிருந்து இரண்டாவது நாளாக நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் தங்களது ஆன்லைன் மூலம் தங்களது டோக்கனை பதிவு செய்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். அவர்களின் அந்த தேர்வானது அந்த ஆன்லைன் படிவம் சரிபார்க்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரீத்தி அனலேசர் என்ற அந்த மது அருந்திவிட்டு வருகிறாரா என்ற அந்த சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு உயரம் மற்றும் எடை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக தமிழகத்தின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டு பாலமேட்டில் 7:30 மணி அளவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்கப்பட உள்ளார். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளையர்களும் மாடுபிடி வீரர்களும் 1000 பேர் இதற்கு முன்பதிவு செய்யப்பட்டு உள்ளனர். 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து அதற்கான முதல் கட்ட பரிசோதனையானது பாலமேட்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இதற்காக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வீரர்கள் மது அருந்தி உள்ளனரா, அவர்கள் கொண்டு வரும் ஆன்லைன் அந்த படிவம் டூப்ளிகேட் எதுவும் போட்டு கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்யப்படுகிறதா என்ற சோதனை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் பரிசோதனை செய்த பின்பு இவர்களுக்கு 1 முதல் 50 நபர்களுக்கு மஞ்சள் நிற டிஷர்ட் வழங்கப்பட உள்ளது. இந்த மஞ்சள் டிஷர்ட் கொடுத்தவுடன் இவர்கள் வாடிவாசல் நோக்கி சென்றவுடன் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்தவுடன் இந்த வீர விளையாட்டானது துவங்கப்பட உள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவ பரிசோதனைக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதலிருந்து வீரர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தங்கள் உடல் பருமன், எடை மற்றும் மருத்துவ பரிசோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வீர விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு முதல் பரிசாக காரும், பசு மற்றும் கன்றும் வழங்கப்பட உள்ளது. அதேபோல் சிறந்த காளைகளுக்கு டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனம், 2ஆம் பரிசாக வரக்கூடியவர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டியில் வீரர்கள் தங்களது வீரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களது மருத்துவ பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏறத்தாழ 100 மருத்துவ குழுவினர் பங்கேற்றுள்ளனர். 15 அவசர ஊர்திகள், அதாவது 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்ல 2 அதிநவீன ஆம்புலன்ஸ்கள் 2 கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் வீரர்களை பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு செல்வதற்காக இருசக்கர வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பரிசோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மோனிஷா, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கர்.